ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கல்யாண வீட்டில் சமைக்கிற பலாக்காய் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பலாக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா கையெல்லாம் வந்து ஒட்டிடும். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இந்த சைஸில் வாங்கினாவே நமக்கு போதும். இதோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி டேஸ்ட் வந்து அப்படியே சிக்கன் டேஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கும். சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தோலெல்லாம் எடுத்துடுங்க. மேலே இருக்கிறது இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். சின்ன காயாக இருந்தாலும் நிறைய பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நான் வந்து இதில் வந்து பாதி தான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இப்போ இந்த பலாக்காயை வந்து நம்ம கொஞ்சம் தயிரில் வந்து ஊற வச்சிடலாம். மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா பொடி. சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஒரு 1/2 பிழிஞ்சது போட்டுக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம
இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை வந்து போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் வந்து அந்த காயில் வந்து ஆஃப் தான் போட்டேன். நீங்கள் மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூட வந்து பொட்டேட்டோ, ஒரு பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் காயெல்லாம் வேண்டாம், வெறும் பலாக்காய் மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது அப்படியே வந்து ஒரு 15 to 20 minutes அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம சைடில் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சிடலாம். நான் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 20 minutes வந்து ஊறட்டும். இது ஒரு டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய பாத்திரம் இல்லாதனால நான் பேனில் வச்சுருக்கேன், குக்கரில். ஆனால் குக்கரில் வந்து தேவையில்லை. நீங்கள் பெரிய பாத்திரம் இருந்தால் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். பிரிஞ்சி இலை, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஏலக்காய், பட்டை, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்ல நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கேப்சிகம் போட்டுக்கோங்க. நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கேப்சிகம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாமே போட்டுடலாம். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் தயிரில். ஸோ எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு மட்டும் வேணுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பத்தாது உப்பு. இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசி வந்து வேக வச்சு எடுத்துடலாம். பாஸ்மதி ரைஸை அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்கும், நமக்கு வாசம் இருக்கும் அந்த ரைஸ்லேயே.
கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி விட்டுருக்கு. காயெல்லாம் நல்லா வேகட்டும். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சது வந்து போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். டைம் பார்த்துட்டே இருங்க. ரொம்ப வந்து வேக விட்டுறாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இன்னும் வேகலை அரிசி முழுசாக. ஒரு 50% வெந்த போய் எடுத்துடலாம். நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அரிசி இப்போ எடுத்தாச்சு. இப்போ இது வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். காய் எல்லாமே பலாக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் தண்ணி விட்டு கூட நீங்கள் வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து மேலே போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி இன்னும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதோட எசன்ஸ் எல்லாம் இன்னும் இறங்கி இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்து குமின் சீட்ஸ் போட்டுக்கலாம். பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ணது போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பிளேட் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆவியெல்லாம் வந்து வெளியிலே வரும். வெளியில் வரக்கூடாது. அப்போ தான் உள்ளேயே இருந்தால் தான் நமக்கு ஃபுல்லாக நல்லா வேகும், அந்த எசன்ஸும் இறங்கும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் பெரிய பாத்திரத்தில் இல்லை பேனில் வச்சிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அடியில் இருக்கும் காயெல்லாம் கொஞ்சம் மேலாப்பா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
பலாக்காய் பிரியாணி ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அது கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.